ஹலோ மக்களே, ரொம்பவே ஈஸியான ஒரு எறா தொக்கு எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு அது சூடானதும் எண்ணெய் சேர்த்து ஒரு ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறோம். உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறோம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். அதை நல்லா கிளறி விட்டுட்டு எண்ணெயில் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், பெரிய வெங்காயம். அதை இதில் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் சேர்த்து அது நல்லா கிளறி விடணும். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம அது கூட ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 தக்காளி இதில் சேர்த்துக்கிறோம். அதையுமே நல்லா இது கூட கிளறி விட்டுரும். தக்காளி வதங்கினதும் நம்ம ப்ரான்ஸை க்ளீன் பண்ணி மஞ்சள் தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். அதை இப்போ இதில் சேர்த்துக்கிறோம். நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கி எண்ணெய் பறிச்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதை சேர்க்கணும். ப்ரான்ஸ் இதில் சேர்த்து நல்லா கிளறி விடணும். ப்ரான்ஸ் ரொம்பவே சீக்கிரமாக குக் ஆகிடும். 5 to 10 minutes தான். அதை இதெல்லாம் நல்லா அப்படி கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த சீ ஃபுட்ஸை அதிகமாக ஃபுட்டில் சேர்த்துக்கலாம். சிக்கன் மட்டன் சாப்பிட்றத விட சீ ஃபுட்டில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையை இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். அண்ட் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறோம். ரெண்டுத்தையுமே நல்லா கிளறி விடுறோம். காரத்துக்கு ஏற்ற போல மிளகாத்தூள் நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ப்ரான் வெந்துடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரையாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி இப்படியே கூட எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு தொக்கு மாதிரி வேணும்னா நம்ம 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சோம்னா நம்ம சாப்பாட்டுக்கெல்லாம் இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இட்லி தோசைக்கும் சாப்பிடலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இதில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் சேர்த்து இறக்கிக்கலாம். ஸோ இந்த டிஷ் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.